வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பண்ணைப்புறத்துலேருந்து சென்னைக்கு வந்தேன். அதாவது தேனி பண்ணைப்புறத்துலேருந்து சென்னைக்கு வந்து நம்ம இளையராஜா வந்து சாதித்ததை தான் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக அன்னக்கிளி படத்தில் மூலம் அறிமுகமான இளையராஜா. அதிலிருந்து குறிப்பாக தற்போது வரைக்கும் பல ஹிட் சாங்களை கொடுத்துருக்காரு. அவரை பாராட்டுறதுக்கு வார்த்தைகள் இல்லைன்னு சொல்லணும். இன்னமும் அவரோட ஆசை இசையை கற்றுக்கிறதுல தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சமீபத்தை பேட்டியில் ஒன்றில் கொடுத்துருக்காரு. காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இசையை அந்த அளவுக்கு நேசிக்கிறாரு. அவர் வாழ்க்கையே இசை, மனசும் இசை, அவர் அதாவது என்ன சொல்கிறது, பேச்சும் இசை. அந்த மாதிரி இசையே அவர் வாழ்க்கை என்ற மாதிரி அவர் பேசியிருக்கார். அதாவது நான் இன்னும் கற்றுக்கிட்டு தாங்க இருக்கேன். உலகத்தில் எவ்வளோ இசை இருக்குது. அதெல்லாம் எவ்வளோ ஜென்மம் எடுத்தாலும் அது முழுசாக நம்ம கேட்டு முடிக்கிறதுக்கு பல ஜென்மங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவ்வளோ இசை குறிப்புகள் இருக்குது உலகம் ஃபுல்லாக அப்படி சொல்லியிருக்காரு. இதை நம்ம கேட்கும்போது வியப்பாக இருக்கும். ஏன்னா இவர் படைத்த படைப்பை நம்ம கேட்கும்போதே அவ்வளோ மனதுக்கு என்ன சொல்கிறது, இவர் வராமல் இருந்திருந்தால் ஒன்று நினச்சி பாருங்கள், இருந்திருக்கும். பழைய பாடல்கள் இருந்திருக்கு, நல்லாகவே இருந்திருக்கு. இருந்தாலும் இவரோட மெலடி என்பது மற்ற கம்போசர்களை விட மனசுக்கு நெருக்கமாகவும் இயல்பாகவும் நம்மளை சோகத்தில் இருந்தால் சோகத்துக்கு தகுந்த மாதிரியும் சந்தோஷத்துக்கு தகுந்த மாதிரியும் நம்ம மனதை மயக்கும் அளவுக்கு, அதாவது என்ன சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அவ்வளோ இன்பமயமாக நம்ம மனசை வச்சுக்கிறதுக்கு, சந்தோஷத்துக்கு இவருடைய இசையை மிஞ்சறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா இசைக்காக பிறந்த என் இசை சொந்தம் இளையராஜா அவர்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது போதாதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா, தாலாட்டு தேவானம் அந்த பாடல்கள்லாம் இன்றைக்கும் கேட்கலாம், எப்பவும் கேட்கலாம், எப்பொழுதும் கேட்டுகிட்டே இருக்கலாம். அதே குறிப்பாக சோகம் அப்படின்னு எடுத்தால் ராசாத்தி ஒன்றை காணாத நெஞ்சு, இன்னமும் அந்த ஃபீலிங், அந்த ஏக்கம் சான்ஸே இல்லைங்க. எவ்வளோ பாட்டு, வான் போலே வண்ணம் கொண்டால் வந்தால் கோபாலனே, அப்படி அந்த மாதிரி பாட்டு. அதாவது பல வெரைட்டியாக கொடுத்துருக்காரு. அதுவும் குறிப்பாக கமலஹாசனுக்கும் ரஜினிக்கும் போட்டியாக கொடுத்துருப்பாரு. அவர்கள்லாம் இந்த அளவுக்கு வளர்ந்ததில் அவரோட இசையினோட பங்கும் அளப்பரியதுன்னு சொல்லலாம். அது குறிப்பாக அவர் இருந்த காலத்திலேயே மோகனுக்கும் ராமராஜனுக்கும் அளவில்லாத பாட்டை கொடுத்துருக்காரு. அதுவும் குறிப்பாக அந்த மௌன ராகத்தில் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லை அன்பே என் அன்பே, இது போன்ற பாடல்லாம் எவ்வளோ நெருக்கமாக இருக்கும்னு நீங்கள் கேட்டு பார்க்கும்போது, ரசிக்கும்போது தான் தெரியும். அதே மாதிரி ஒரு கணவன் மனைவிக்கு உள்ள உறவு, ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துது. மாசி மாசமாலான பொண்ணு, அதாவது ஜேசுதாஸ் அவ்வளோ அழகாக பாடியிருப்பார். என்ன சொல்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை உண்டுன்றதை நிரூபிக்கிற விதமாக நம்ம மலேசிய வாசுதேவன் குரலும் பயங்கரமாக ஈடுபட்டிருக்கும். அதாவது வந்து ஆகாய கங்கை, அது போன்ற பாடல்களாம் அருமையாக பாடியிருப்பார். குறிப்பாக மலேசிய வாசுதேவன் எடுத்துக்கினா, ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, அந்த மாதிரி பாட்டு மெலோடி சாங் அவருக்கும் நிறைய சூட் ஆகிருக்கும். கட்ட வண்டி காப்பாற்ற வந்த வண்டி, இது போன்ற பாட்டுகள் குத்து சாங் மாதிரி, கானா சாங் மாதிரி அவர் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்களா. அந்த அளவுக்கு ஒரு சுவாக பாட்டுக்கு வேணும்னாலும், அதாவது ஆளின் எல்லாம் கலந்த கலவைன்னு சொல்லலாம். அதே மாதிரி பாலசுப்ரமணியம், எஸ்பிபி, இவர்கள்லாம் ஜேசுதாஸ், சித்ரா பாடின பாடல்களாகட்டும், இது போன்ற
சின்ன சின்ன வண்ண குயில் அதை வச்சு தான் பாடியிருப்பாங்க. ஜானகி அம்மாவை பெரும்பாலான பாடல்களை சிறப்பாக செஞ்சுருப்பார். பொன்வானம் பண்ணி தூவுது அந்த அந்த பாடல்கள்லாம் சிறப்பாக இருக்கும். சிவகுமாருக்கு கொடுத்துருப்பாரு சிவகுமார். அதுபோல் எண்ணற்ற சாங் சொல்லிட்டு போகலாம். அதாவது பல பாடல் இருக்குது. பருவமே ஒரு புதிய பாடல் பாடு, இளமையின் இதெல்லாம் சான்ஸே இல்லைங்க. அந்த ராகத்தை இழுக்கக்கூடிய திறமை அவர்கிட்டயே உண்டு. அவரை மென்மேலும் போட்டுருவோம். பாராட்டு. நன்றி.